வணக்கம் மக்களே, இன்றைக்கி மகாராஜா சிக்கன் பண்ண போகிறோம். அதுக்கு சுத்தமான செக்கில் ஆட்டின கடலெண்ணெய் ஒரு 200 ml எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும், வெயிட் பண்ணலாம். மகாராஜா சிக்கனுக்கு பட்டை வகைகள் சேர்த்திக்கலாம். இது சும்மா லைட்டாக வளர்த்தாலும் 2 பெரிய வெங்காயம், இதை நல்லா வதக்கிக்கலாம். நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வதக்கணும். இப்படியே வதக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஒரு 2 கிளறிட்டு அப்படியே வச்சிடலாம். இப்போது இஞ்சி பூண்டு, அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிடலாம். மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தேவையான அளவு உப்பு, சீரகத்தூள், மல்லித்தூள், அதுக்கப்புறம் தனி மிளகாய் தூள், மஞ்சத்தூள், தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்திக்கலாம். இதை நல்லா இப்படிக்கா ஒரு பெரட்டு அப்படிக்கா ஒரு பெரட்டு பெரட்டி நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். அப்போ தான் சிக்கன் மகாராஜா சூப்பராக இருக்கும். மகாராஜா சிக்கன் அட்டகாசமாக வரும். இப்போ இதுக்கு தேவையான ஒரு 1.25 கிலோ சிக்கனை நம்ம இதோட சேர்த்துக்கலாம். இந்த சிக்கனுக்கு பீசஸ் கொஞ்சம் பெரிய பீஸாக, பிரியாணி சைஸ் பீஸாக போடணும். அப்போ தான் இந்த டிஷ் நல்லாயிருக்கும். நீங்கள் ரொம்ப சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிட்டீங்கன்னா மகாராஜா சிக்கனுக்கு உண்டான டேஸ்ட் வராது. மகாராஜா சிக்கனுக்கு நம்ம ஒரு 15 வரமிளகா விதை எடுத்தது சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். முடிஞ்ச அளவுக்கு இதை நம்ம தண்ணி சேர்த்தாமையே தான் இதை வதக்க போகிறோம். சிக்கன்லேருந்து வர்ற தண்ணி எல்லாம் சுண்டினதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்படியே கையிடாமல் வதக்கிட்டு இருக்கலாம். தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த சிக்கன் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமான அளவு தண்ணி சேர்த்த வேண்டியதில்லை. ஒரு 1/2 லிட்டர் தண்ணி நான் சேர்த்திருக்கிறேன். இந்த அளவு தண்ணி போதுமானது. இந்த தண்ணி சுண்டு வர வரைக்கும் இப்படியே வதக்கிட்டே இருக்கணும் மக்களே. அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த சிக்கனுக்கு நீங்கள் கோழியோட தொடப்பீஸ் தான் எடுத்து பண்ணணும். அதுவும் சின்னதாக போட்டுறாதீங்க, டேஸ்ட் மாறி போயிடும். பெரிய சைஸு நல்ல பிரியாணிக்கு போடுறாப்புல பெரிய சைஸாக போடணும். பாருங்கள், இந்த சைஸோட அளவு இப்படி இருக்கணும். இப்போ என்ன சைஸில் போட்டுக்கிறோம்னு இந்த சைஸில் இருக்கணும். அப்போ தான் இந்த சிக்கன் மகாராஜா சிக்கன் நல்லா டேஸ்ட்டாக வரும். இப்படியே வதக்கிட்டு இருக்கலாம், வெயிட் பண்ணலாம்.
இந்த தண்ணி சுண்டுற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் மக்களே. பாருங்கள் மக்களே, தண்ணியெல்லாம் சுண்டிடுச்சு. இப்போ வந்து இந்த மகாராஜா சிக்கனுக்கு கொத்தமல்லி தலையை போட்டுக்கலாம். இப்போது இதை வந்து இப்படிக்கா ஒரு பரட்டு அப்படிக்கா ஒரு பரட்டி அப்படியே எடுத்தோம்னா அருமையான மகாராஜா சிக்கன் ரெடி ஆயிடுச்சு மக்களே. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.